குருநாதர் பாண்டி சித்தருக்கு, மகா முனிவர்களுக்கு, 14 சித்தர்களுக்கு, பிரபஞ்ச ஆற்றலுக்கு, பரிபூர்ண சக்திக்கு என அங்கும் இங்கும் என்றும் அலைந்து தீரிந்த பின்னும் அழகாக பாடும் ஆவலினால் உள்ளம் எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, அருள் வேண்டி தினமும் நான் சாமி கையிடுமா உட்காருமா பாப்பா கையில் உட்காருமா கடி கொடுமா நின்னுங்க ஐயா நின்னுங்க உட்காருங்க ஐயா பெரிய உட்காரு கூப்பிடுப்பா மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணும்ப்பா. சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, விருதுநகர் தலைவன் தலைவி கணவன் மனைவியாக வந்தவங்க யார் வந்திருக்கோம்? வீட்டுக்காரர் வந்திருக்காரா? விருதுநகர் தலைவன் எங்கம்மா? வீட்டுக்காரர் எங்கம்மா? கால் வந்துட்டு வா. சாப்பாடு எவ்வளோம்மா ஹோட்டலில்? வயிறு நிறைய போடுவியா, அளந்து போடுவியா? இல்லை சாமி, அளவு சாப்பாடா ஃபுல் மீல்ஸா? கேட்குறத கொடுத்துருக்கேன் சார். சரி, கால் வந்துட்டு வா. சாமர்த்தியமாக பேச பழகிருக்க, நல்ல வியாபாரி தான். இல்லை சார், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை பத்திரகாளியனுடைய ஆலயம் அந்த எல்லையில் இருக்குது. அதே மாதிரி அதை கடந்து சென்றால் ரோட்டோரத்தில் கருப்பசாமின்னு ஒரு இடமும் இருக்கா? அதில் ஐயனாரும் சேர்ந்து இருக்காரா? உன் வீட்டுக்குள்ளே போனேன். இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக இருக்குது. அந்த முன்னோர்களை வழிபடக்கூடிய வழிமுறைகளில் சில காலங்கள் கும்பிட முடியாத குறைகள் நடந்துச்சு. அதில் 3 குடும்பத்தார்களுக்கு ஒற்றுமை குறைவும் வேதனையும் நடந்து போச்சு. கால் வந்துட்டு வா. கொஞ்சம் தண்ணியாவது வெந்நீராவது வேணும். வெந்நீர் இப்போ 1.5 ஆண்டு காலங்களாக நீ பெத்த மகன் ஊதாரி பேலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை போலீஸ் விசாரணை வரக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட சில தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் அவன் மாட்டிக்கிடுவானான்னு பார்த்தேன். ஒரு விசாரணை ஏற்கனவே வரக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதில் மாட்டாமல் காப்பாற்றித்தாரேன். அவனுடைய கெட்ட பழக்கத்திலேருந்து மீட்டணும். குடிப்பழக்கத்திலேருந்து மீட்டலாம், குத்தியா பழக்கத்திலேருந்து மீட்ட முடியாதான். கால் வந்துட்டு வா. ஆனாலும் வரக்கூடிய சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய அழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது அவனுடைய தீய எண்ணங்களையெல்லாம் நீக்கி புனிதமான ஒரு கல்யாணத்தை முடித்து வாழ வச்சு தாரேன். இப்போ இருக்கக்கூடிய கடையில் உனக்கு 9,000 to 10,000 ரூபாய்க்கு உள்பட வருமானம் வர்றதுக்கு வழிவகுத்து தாரேன் மகளே. வெற்றி அடைந்து வா. கர்மசாமிக்கு அதே விருதுநகர் எல்லை தன் மகளை பற்றி காக்க வந்தது. பிள்ளையை பற்றி காக்க வந்த யார்? என்னம்மா காக்க? எந்த பிள்ளைம்மா? கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கு. ஒத்துக்கிட மாட்டேன், நல்ல காலில் விடலை. சாமிகிட்ட மனதை கொடு. சரி, வரலாம்.
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்கே மாரியம்மன் ஒரு தெய்வம் உன் வீட்டு மனைக்கு வருது. நீ இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடிய தாய் அவா. அதே மாதிரி உன் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தொழிலையும் அமைத்து புனிதமான வாழ்வையும் அமைச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா, கொஞ்சம் கண்ணை முடிக்கா என்னென்னு பார்க்குறேன். இங்கே பக்கத்தில் வா, எட்டி வராது. கண்ணை முடி. கருப்பசாமி 3 வகையான போதைகளை கையாளுகிறான். அவன் மனதை திருத்தி வெளியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா காப்பாற்றி தரேன். ஒரு பிள்ளையை டாப் அடிச்சுக்கிட்டு இருக்கான், மாட்டாமல் காப்பாற்றுறேன் போ. கருப்பசாமிக்கு அதே விருதுநகர் எல்லை தன்னுடைய தொழில் வளமாகணும், என் கடன் திறனும்னு கேட்டு வந்தவங்க. என்னடா தொழில் நடத்துகிற? கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 6 7. களவாணி பேர் நல்ல கால் வந்துட்டு வா, நல்ல கால் வந்துட்டு வா. யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா, காட்டி கொடுக்கக்கூடாது, பிழைச்சிட்டு போகிறான். கரெக்டாக விலைவாசிகளாக சரியானாலும் சில சமயத்தில் கம்பெனி உனக்கு பணத்தை சரியான நேரத்தில் கொடுக்க மாட்டேங்குது. செக்கை கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இழுத்து அடிச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் இடம், இந்த இடத்துக்கு நமக்கு அடுத்து இன்சூரன்ஸோட கோழியை வளர்க்கறதுக்கு இடம் கிடைக்குமா அல்லது இதோட முடிச்சுக்கிடுவோமாங்கிற குழப்பத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உண்மையா? இந்த இடத்துல இன்னொரு கம்பெனிக்காரனை உங்கள்கிட்ட வர வைக்கிறேன். ஏன்டா கவலைப்படுறேன்? அடுத்த டெபாசிட் கொடுக்க உங்கள்கிட்ட பணம் இல்லையே, பின்ன பல்லடிக்க வா, இந்தா வாங்கிக்கால ஒரு 10 லட்சம் சம்பாத்தியம் பண்ணு. அதுக்கு பிறகு வேறு இடத்த பிடிச்சி தரேன், போடா தரேன். இந்தா தாய், நல்லா இருப்பராசக்தி போ. காலேஜில் போய் படிக்கலாம், அடுத்த வருஷத்துலேருந்து படிச்சுக்கா, ஓடிப்போ, நல்லா இரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அதே விருதுநகர் எல்லை வீடு டாக்குமெண்ட் சம்மந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? வாயாங்க. என்ன டாக்குமெண்ட்டு? பத்திரத்தில் கரெக்டாக இருக்குது, நகரில் தவறு. கால் ஒன்று அடிப்போம். உன்னுடைய டாக்குமெண்ட் நகல் எடுத்து பார்த்தேன். நகல் வந்து பட்டாவுக்கு தகுந்தாப்புறம் இருக்குது. பத்திரம் அந்த காலத்தில் எழுத்து முறைகளில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதையும் விலை பேச முடியாது, பயன்படுத்த முடியாதுன்னு பிரச்சனை வந்திருக்கு. கால் வந்துட்டு வா. இப்போ ரீகவுண்டிங் பண்ணி பத்திரத்தை மாற்றி எழுதணும். உங்களுடைய ஆதார கார்டுலேருந்து எல்லாம் கொண்டு வான்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதனால் பட்டா எண்ணும் பத்திரத்தையும் ஒன்று அடித்து தந்தால் போதுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நகலும் பத்திரமும் ஒன்றாகும். இந்தா ஒன்றாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? என் மகனுக்கு வரணும், என் மகனுக்கு வந்து சேரும். நல்லா இருக்கு, சந்தோஷமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு வா. கருப்பசாமிக்கு சிவகாசி சிவகாசி விருதுநகர் உட்காந்துப்பா. சிவகாசி வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்னையா வியாபாரம்? கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு நேராவது வாப்பா. உன் வீட்டுக்கு போகிற வழியில் கம்பெனிக்கு இடையில பெருமாள் கோயில் தெரியுது, எங்கடா இருக்குது? மேக்டு பெருமாள் கோயில் இருக்கா? சங்கு சக்கரம் தரிசோடு இருக்கார. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு உன் பட்டாசு கடைக்கு லைசன்ஸை பார்த்தேன். லைசன்ஸ் ஏற்கனவே முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. அதெல்லாம் எப்போ ரெனியூவல் பண்ண போகிற? என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பழைய ஆள் ஒருத்தர் மாதிரி சீல் வச்சுட்டு போயிட்டார், ஞாபகம் இருக்கா? கால் வந்துட்டு வா. ஒன்று 2 3 126 பெரிய கம்பெனிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொருத்தர் மீள முடியாமல் இருக்கான். இப்போ இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன், லைசன்ஸையும் ஓகே பண்ணி தரேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. இந்தா கடன் பட்டிருக்க பணத்தை தரேன், வெற்றியாகி வா. நல்லா இருக்கு. அப்படியா? பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார்? சிவகாசி. என்ன பிள்ளைப்பா? ஆம்பளை பையன். என்ன செய்தான்? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அப்படியா? சரி சரி. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலையை எதிர்பார்க்கிய நடக்காது. மத்திய சர்க்காரில் அவனுக்கு போஸ்டிங் இருக்குது. என்ன பணச்செலவுலாம் வாங்கி தந்தா போதுமா? இந்த அப்படி மாத சம்பளம் கோயிலில் கொண்டு வந்து கொடுத்துரு. நல்லாரு. கருப்பசாமிக்கு அப்படியா? உடல்நிலை சரியில்லாமல் கேட்டு வந்தது யார்? சிவகாசி எல்லை. யாருக்குமா உடல்நிலை சரியில்லை? யாருக்கு ஏதுவும் இல்லை? கால் வந்துட்டு வா.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா வாப்பா வாப்பா. இந்த உடல்நிலை கோளாறு, இடுப்பு நரம்பு சம்பந்தமான வலியும் மார்பு சம்பந்தமான வலியும் இருக்கவளுக்கு உயிருக்கு ஆபத்து வருமோ, ட்ரீட்மெண்ட்டு செலவு இல்லையேங்கிற வேதனையில் நீ கேட்க வந்திருக்க. செய்வன கோளாறு நடக்கலை, கற்பனை வீட்டு எந்த பேட்டி ரூபாய் கொடுத்து ஏமாந்து போயிடாடா முட்டாளு. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பாங்க. இந்தா பக்கத்தில் வா, பக்கத்தில் வாயா. காப்பாற்றி தந்தா போதுமா? கண்ண மூடி, என்னைய மட்டும் நினைச்சுக்கா உள்ளத்தில். காப்பாத்தியாச்சு, எதிர்த்துருவா ஓடு. கர்மசாமிக்கு அப்படியா? அதே சிவகாசி என் பிள்ளை வேலை சம்பந்தமாக எனக்கு விளக்கம் ஒன்று கேட்டு வந்தது யாரையா? வாங்க. என்னடா படிச்சிருக்கிற? MCA அப்படியா? 1 2 3 4 5 6 நல்ல பையன் தான், நல்லா படிச்சிருக்க. 65% தானே மார்க் எடுத்திருக்க. என்ன கால் வந்துட்டு வா. இளநீ 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 இருக்கு பார்த்தேன். பக்கத்தில் வா. அரசு வேலை வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமா? உட்காருங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க. சத்தமாக பேசலாமே, யார் நம்மளை நெஞ்சிட்டு போகிறா உலகத்தில்? கண்ண முடியா தம்பி. அப்ளிகேஷன் ஏற்கனவே போட்டிருக்கியோ? ஒன்று போட்டிருக்க. இன்னொன்று ஒரு பயோடேட்டா ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒன்று கொடுத்துருக்கிய. கால் வந்துட்டு வா. ஆறு மாதம் கழித்து செய்தித்தாளில் உனக்கு தேவையான போஸ்டிங் ஆர்டர் ஆகுதுன்னு சொல்லி ஜிஓ வந்துடும். என்ன அதில் உனக்கு வேலை கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்கும். வெத்தியாகிக்கா. இந்தாப்பா, இதுக்கடையில் கல்யாண சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும், அடுத்து பேசுவோம். என்ன அவன் கூட்டு வந்துட்டான், நீ ஏற்றுக்காப்போ. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்க. அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை நீங்களும் போங்கய்யா. அருப்புக்கோட்டை 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 நிறைய பணங்களை நஷ்டமாக்கி வேதனைப்பட்டு வந்தது யார்? கனிகிடக்கு நிறைய பணம் நஷ்டமாகி வந்தது யார்? என்னையா நஷ்டம்? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? அப்படியா? ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏற்கனவே தொழில் வந்து ஒரு காலமாக சரிவு தான். மனவேதனைக்குரிய சம்பவமாக இருக்கிறது. ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் அதில் ஆடிக்கிட்டு இருக்கும். இப்போ நீ 3 பேருக்கு கொடுத்த பணத்தில் ஒருத்தன் தந்திருப்பான், 2 பேர் தரமாட்டான். அவங்கள வாங்கி தந்தா போதுமா? ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாப்பா, உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன். இந்தா இன்னொரு இடத்துல வீடு கட்டணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்கிட்ட கட்டிக்கா. வா பக்கத்தில் வெட்டி அடைஞ்சி வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? யாருக்கு வலி வேதனை? யாருக்குப்பா வலி வேதனை? அருப்புக்கோட்டையில் தொழில் சொந்தவா கேட்க வந்தது யார்? வாடா தம்பி, என்னடா தொழில்? இடம் வாங்கி மாடு வளர்க்கணும். இன்சூரன்ஸ் போடாமல் 2 மாடு கிடக்க. இன்சூரன்ஸ் ஒழுங்காக போடலையா? மாடு அம்மா அப்பா இன்சூரன்ஸ் இல்லாமல் மாடு இருக்குது. போடுவா. கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்போம். இன்னும் மாட்டுக்கு காற்றுல கம்மல் போட்டுருக்குறாங்க, அதெல்லாம் லோனில் பிடிச்சது. அப்போ நம்ம அம்மாவையும் லோனில் தான் பிடிச்சியாப்பா அப்படின்னு ஒரு பேர் காப்பான்ல. பக்கத்தில் வா தம்பி. வரக்கூடிய மாசி மாதத்தில் உனக்கு புதுமையாக ஒரு இடம் கிடைக்கும். அதில் சுமார் 27 மாடுகளை பிடிச்சி பண்ணையை வச்சுக்கா. வெற்றி உண்டு, செல்வாக்காக இருக்க வைக்க. வேறு என்னடா வேணும்? நல்லாரு, சந்தோஷமாக இருக்கா. போய்ட்டா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கோயில்பட்டி கோவில்பட்டி பிள்ளையின் கல்வி வேலையை பற்றி காக்க வந்தது யார்? பிள்ளையை பற்றி காக்க வந்தது யார்? மகன் கல்யாணம் நடக்கணும்னு காட்டு வந்தது. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. துண்டதிக்கு தூரம் அடிச்சுட்டு வா.
கருப்பசாமிக்கு நல்ல கால விடல சொலமாடசாமி பக்கத்தில் இருக்காரு, உங்கள் வீட்டு பக்கத்தில். கால் வந்துட்டு வா. சொலமாடசாமி இருக்காரானே பார்த்தியா? கருப்பசாமிக்கு இன்னும் சிரிக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மகனுக்கு இப்போதைக்கு நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது. அதனால் சொந்த பந்தங்களில் பெண் அமையாதுப்பா, வேண்டாம். சரியா? வைகாசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி தரேன். என்ன 1 2 3 4 5 6 என்னென்ன கம்பளம்லாம் ஜன்னல்லாம் செஞ்சு வச்சுருக்க? எல்லா மரத்துலையும் இருக்கு. பல மரத்து சாதி வச்சுருக்கிற. பெயிண்ட் அடித்து இன்னும் மறந்தாலும் தெரியாமல் வச்சுருக்க. கால் வந்துட்டு வா. இந்த மாதத்துலேருந்து வியாபாரம் விறுவிறுன்னு ஓடும். 2 கான்ட்ராக்ட்கார நண்பர்கள் ஒன்று வந்து பார்ப்பாங்க. எல்லாம் இருக்கிற பூரா விற்று தந்துடுறேன். அடுத்து புதிய மரத்தையும் வாங்கி தரேன். ஓடு. கருப்பசாமிக்கு அப்படியா அப்படியா அப்படியா? சொத்து சம்பந்தமான விஷயம் கேள்வி கேட்டு வந்தது யார்? கோவில்பட்டி. சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வீடு சொத்து சம்பந்தமாக கேட்டது யார்? பத்திரம் சம்பந்தமாக கேட்டது யார்? என்னம்மா மறந்து போய் நிற்கிறீங்களா? என்னம்மா பத்திரம் உங்களுக்கு? காடு என்னாச்சு அது? அப்புறம் நான் இங்கிலீஷ்லேயே பேசுனேன் மகாராணி. கால் வந்துட்டு வாமா செல்லக்குட்டி. அந்த தோட்டத்தினுடைய மேப்பை போட்டு பார்த்தேன். அதில் பாதை, அந்த ஒரு ஓரத்தில் பாதை, வேறு ஒரு பொது பாதை ஒன்று வருது. அந்த இடத்துல வந்து பங்கு வைக்கிறதுல குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதானே? கால் வந்துட்டு வா. ஓ வா. தாத்தா விறுவிறுன்னு சொல்லுது, புரிய முடியல. 2 வார்த்தையோட வெளியே விட்டுருவார் பொருளுக்குன்னு பயப்படுதியா? உட்கார். அந்த இடத்துக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்கு பங்கு தரக்கூடாதுன்னு சொல்லி 2.5 வருஷத்துக்கு முன்னாலேயே பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் மந்திர தந்திரம் நடந்திருக்குங்கிறது உண்மை. அதனால் வீட்டுக்குள்ளே மனக்குழப்பமும் உடல்நிலை சோர்வுகளும் ஏற்பட்டிருக்கும். இப்போ போலீஸ் வழக்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நிலைமையில் வந்துருக்கிய. உங்கள் பங்கை ஒழுங்காக வாங்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? பக்கத்தில் முதல்ல கல்வி சம்மந்தமான கூப்பிட்டேன், காது கேட்காமல் இருந்துக்கிட்டேன்ல. கெட்டிக்கார பிள்ளை நீ. இந்த வெற்றியாக்கி தரேன், கடத்தை தீர்த்து தரேன், பட்டதாரியாக படித்து பயனுள்ளவளாவா, வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார்? வீட்டுக்காரர் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார்? யாரப்பா? 1 2 5 1 நீ வாமா. கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்டுக்கா. 1 வாரத்துக்கு இடம் இருக்குது. வாடா தம்பி. நீ என்ன யார்? ஐயனா என்ன பிடிச்சிருக்க? பேசுறது பாரு பே உள்ள. என்ன மகனை பற்றி கேட்க வந்தவனு சொன்னதுக்கு நீ வராமல் இருந்துக்கிட்ட. தன்னை மறந்து நிற்கிறீங்களே. என்ன வேணும்? இது யார்? குழந்தை இருக்கா உனக்கு? என்ன குழந்தை வேணும்? இந்த விரலப்படி, இந்த விரலப்படி. நீ தள்ளிடு என் செல்லக்குட்டி. பக்கத்தில் வாப்பில நெருங்கிருப்பல. கண்ணை முடுங்க 2 வரும். என்ன உன் புருஷனை பற்றி உனக்கு விதவிதமான ஆராய்ச்சி? அவன் மனசும் அவனுடைய நடைமுறையும் உன் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குற. உண்மையா? ஓ அப்படி தானே? கால் வந்துட்டு வாங்க 2 வரும். வாய் பேசக்கூடாது. வா. ஆ ஆ ஆ ஆ பொம்பளை பிள்ளை உத்தரவு இருக்குது. வரக்கூடிய தை மாதத்தில் ஜனனமாகும். என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? குபேர லட்சுமின்னு பேர் வச்சுக்கா. காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வராரு. அங்கே போய் என்னடா சொல்லிட்டு வந்தீங்க? ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது முருகான்னு பேர் வைடா. அதான் உத்தரவு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ஜெயிப்பேன்டா. ஆனந்தமா இரு. வா. அந்த பிள்ளைகிட்ட அடிக்கடி கோவப்படுத. வார்த்தையை கொஞ்சம் திருக்கி வச்சு காப்பே உள்ள. நீ போயிட்டு வா. நல்லா இரு மகளே. பேத்தியாளோட என்னைய பார்க்கவா. நல்லா இரு. போ. இன்னொரு வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடாகும் போது தானா வருவலா பார்த்துக்கிடுறேன். வா.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் நினைக்கிற வேலை கிடைக்குமான்னு கேட்டு வந்தது யாரு? என்ன வேலைம்மா? வேலைம்மானா உன் பேர் என்ன வேலை அம்மானு கேட்டேன். கால் வந்துட்டு வா, மிரண்டிட்டு இருக்குல்ல. கர்மசாமிக்கு கம்ப்யூட்டர் சொந்தமாக எல்லாம் தெரியுமா? அப்படியா? கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு போஸ்டிங் இருக்குது, போட்டுருவோமா? கால் வந்துட்டு வா. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது, உனக்கு கிடச்சிரும். என்ன மாப்பிள்ளைக்கு வேணுமா? பக்கத்தில் வா. 2025 3வது மாதத்துக்கு பிறகு உன் மருமகனுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னால் எல்லா வழிகளையும் உருவாக்கி தரேன். பக்கத்தில் புருஷன் முண்டாட்டியா வந்து கேட்கணுமா? தாரேன். என்ன பக்கத்தில் வாங்க. என்னையா நீங்கள் வந்து நிற்கல யார்? திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ? என்னது அது இருக்கு? காணிக்க நான் வைக்கல, எடுத்து வச்சிருந்தேன். போயிட்டு வந்தேன் நான் சாமி. ஜூலை மாதம் போயிட்டு வந்தேன். இன்னும் ஒரு முறை போகணும். என்ன பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். பத்மாவதி அப்படின்னு பேர் வைக்கணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? மதுரை 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 மருத சி குரு சி மதுரை. மதுரை மதுரை அரசாடும் மீனாட்சி. சுவாமி அமைதி அமைதி. ஒரு தொழிலுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கா. ஒரு தொழிலுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பண உதவி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கானா? யாரா அது? தொழில் ஆரம்பிக்க பணம் வேணும்னு கேட்டு வந்தது. நீ இல்லை ராசா, உடனே வந்துடுவியா? எனக்கு தெரியவில்லை. நீ கிடையாது. பேங்கில் அப்ரோச் பண்ணி தோற்று போய் வந்தவன். கரெக்ட். கர்மசாமி பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தது யார்? வீடு பத்திரம் சம்பந்தமாக யாருப்பா? வீடு சம்பந்தமாக என்னையா வீடு? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் 3.25 ஆண்டுகளாக வீடு டாக்குமெண்ட் சம்மந்தமாக வழக்கும் வில்லங்கமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? அது நீதிமன்றத்துக்கு போகவா அல்லது நம்மளே தீர்த்திருத்திக்கலாமாங்கிற ஒரு மனக்குறை உன் உள்ளத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். கூட்டி போவதற்கு ஒரு மரம் இருந்தால் என்ன 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 இப்போதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வராது. ஆனால் உன் பக்கத்தில் தெள்ள தெளிவான ஒரு ஆன்சரை கொடுத்து ஜெயிக்க வச்சா போதுமா? இந்த வெற்றி ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக ஆக்கி தரேன். ஆரோக்கியத்தில் பங்கம் இல்லாமல் நடத்தி தரேன். இந்த கை நிறைய பணமும் தரேன். நல்லாரு மகனே. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னப்பா திருமணம்? யாருக்குப்பா திருமணம்? பொண்ணுக்கு. நீ யாருடா? பொண்ணுக்கு கேட்டு வந்தவங்க முதல்ல வாங்க. உட்கார முடியுமா அண்ணாச்சி? திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் வரார. வணங்குவீங்களா? வணங்குவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருதார யோகம் உள்ள குடும்பம் உங்கள் குடும்பம். ஆனால் இப்போ அந்த பொண்ணுடைய விஷயத்தில் சனி பகவான் பார்த்து கலத்தரஸ்தானம் வீக்காக இருக்குது. அதனால் தாரதோஷம் இருக்குன்னு மேலேருந்து உத்தரவில் வந்திருக்கு. வரக்கூடிய மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே வரன் அமையும். திருமண வாழ்வு சிறப்பாக நடக்கும். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? சரி, கால் வந்துட்டு வரலாம்.
வேறு என்னப்பா வேணும்? ஏதோ வியாபாரம் இல்லாமல் நிற்கிது. பக்கத்தில் வா. ஒரு இடம் இப்போதைக்கு அட்வான்ஸ் ஆகக்கூடிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெயிச்சு தாரேன். வெற்றியானு என்னை பார்க்குவோம். நல்லாயிருக்கும். வாப்பா, காலில் வந்துட்டு வரலாம். வண்டி ரிப்பேர் என்னென்னு பார்ப்போம். என்ன வண்டி வச்சுருக்கேன்? தம்பி, என்ன வண்டிடா வச்சுருக்கிற? 2 வீலர் ஒன்றுமே இல்லை. வச்சுருந்தியா? அப்பா வண்டி தான் இருக்குது. நான் அந்த வண்டி சரியில்லைன்னு தான் சொல்லுதேன். ஆமாம், ரிப்பேராக இருக்குது. காலில் வந்துட்டு வா. நீ எடுத்துடாத, உன் ஸ்பீடுக்கு அது செட் ஆகாது. நீ நினைக்கிற பொண்ணு உனக்கு கிடைக்காது. வந்து உட்காரு. எப்படியோ நல்ல இடத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த வீடு பங்குனி உத்தரத்துக்குள்ளே முடிச்சு தருவேன். பக்கத்தில் வா. வெற்றியாக்கி தந்துடுறேன். பத்திரம்லாம் தெளிவாக தான் இருக்குது. அடித்து வெளியே வந்துடலாம். இப்படி சந்தோஷமாரு. என் பேரை போட்டுக்கா. வீட்டுக்குள்ளே இந்த பணத்தை பேணி வச்சுக்கா. ஓடி பெருகும். ஓடிப்போ. சாப்பிடாம பேராடா. ஏய், யாருக்கோ எஃப்ஐஆர் பதிவாகுமோங்கிற ஒரு பயம் இருக்க. யாருக்கு? போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் பதிவாகிருமோ அப்படின்னு யாரோ ஒருத்தன் பயப்படுறான். யாருக்குமா? கால் விழுந்து மகாராசி. போலீஸ் எத்தனை எஃப்ஐஆர் லிஸ்ட்லாம் காட்டுதா? என்ன விஷயம்? நம்பர் போட்டாங்களா இல்லையான்னு பார்ப்போமா? இன்னொரு ஆள் இருக்காங்களா? யாருப்பா அது? என்னத்துக்கு உன் மகன் எங்கே இருக்கான்? என் மகன் கோயம்புத்தூரில் இருக்கான். சரி. சேனலில் தான் வேலை பார்க்குறான். பணம் கொடுத்த பணம் வர மாட்டேங்குது. வேலைக்கு சம்பளமும் சரியாக வர்றதில்லை. வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சொத்துமே வரமாட்டேங்குது. நான் கேட்ட கேள்வி என்ன? நீ என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்க? காலில் வந்துட்டு வா. ஆனால் அது உண்மை. உன் பையனை போய் பார்த்தேன். தேவையில்லாமல் 3 பேர்கிட்ட பணம் வரவுத்தில் வச்சுருக்கான். அதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. அதில் 2 பேர்கள் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் அவன் எஃப்ஐஆர் ஆகி உள்ளே போயிடுவான். மீட்டி தந்தால் போதுமா? காலில் வந்துட்டு வா. நீ வைக்கிற கதைக்கு நான் ஆளா? சேனல் விட்டு வெளியேறணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியேற மாட்டான். எப்படியாவது அவனை காப்பாற்றி வழி ஓத்து தரேன். சண்டை இல்லாமல் முடிச்சு தரேன். போ. இந்தா தந்துட்டேன் பாரு. ஆனந்தம் பாரு. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கு? உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்டு வந்தது யார்? யாருக்குயா? யாருக்கு தோம்பல? அண்ணாச்சி பையனுக்கு 2வது பையனுக்கு 3 நிமிஷம் கைகால் வரல. திடீர்னு வராமல் காலில் வந்துட்டு வாங்க. உனக்கு என்னடா கூட்ட? இது யார்? உட்கார் 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 உட்கார். உன் வீட்டு பக்கம் முனிவுத்துறை சாமி இருக்கார? முனியாண்டி சாமி இருக்காரா? இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வானே. என்னென்னு கேட்கட்டும்? இளநியை கொண்டு வந்துட்டான். தண்ணியை கொண்டு வரலையா? இருக்கட்டும். கவியங்க உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பையனுக்கு ராகு என்னும் கிரகத்தை இருக்கிற இடத்த சனி பகவான் இப்போ பார்வை நடக்கிறதுனால மண்டையில் இருக்கக்கூடிய மூளையில் உள்ள ஒரு நரம்பில் பிளாக் ஆகி ஒன் சைடு இயக்கமும் உணர்ச்சியும் மற்றும் முடக்கத்தில் கொண்டு போய் வாதத்தில் விட்டுருக்கு. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகுங்கிற ரிசல்ட்டு தான் இப்போ இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணித்தான் அவனை காப்பாற்ற முடியும். வேறு வழி இல்லை. இந்த பிறவியின் தீர்ப்பு அதுதான். கால் வந்துட்டு வா. பொள்ளாச்சி பக்கம் கால் வந்துட்டு வரலாம். தோற்று போய் தன்னிடம் திரும்பி என்கிட்ட வருவேன். காலில் வா. ஏன் சொல்ல கேளு ராசா. காலில் வந்துட்டு வா. என் ஊரில் காலில் வந்துட்டு வா. பார்க்குறேன். படம் இழந்துட்டேன் சாமி. வீட்டுக்கு வலது பக்கம் சுவர் சைடில் பாம்பு போச்சு. அது பக்கத்தில் பார்த்தேன். செய்வனைக்குரிய பொருள்கள் 2-3 அடையாளமாக கிடக்கு. அதனால் தீவினைகள் நடந்திருக்கு என்பது உண்மை. அதுக்கும் இந்த நோய்க்கும் தொடர்பு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இது கிரகங்களால் ஆனது. உன் மகனை காப்பாற்றித்தரேன். அறுவை சிகிச்சை செய்து தான் குணமாக்க முடியும். வேறு எந்த வைத்தியத்தையும் நம்பி நீ வீண் போயிடுவேன். சொன்னால் சொன்னது தான். எதையும் நம்பாத.
நான் சொல்கிறத கேட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வா. உன மனத்தை குழப்பாம பாரியா, பிள்ளையை காப்பாற்று போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. மதுரை மாநகர் உடல்நிலை சரியில்லாமல் வந்த தலைவன் தலைவி. என்னம்மா செய்து உங்களுக்கு? என்ன செய்து உனக்கு? என்னம்மா யாரெல்லாம் வந்திருக்கியம்மா? ஏதோ பொய் இருக்க மாதிரி தெரியுத. யாருக்கு சோகம் இல்லை? என்ன செய்து? என்ன செய்து அதை சொல்லு. கால் வந்துட்டு வா. பயாப்சிக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டீங்களா அனுப்பலையா? இப்போ 2வது போனதில் மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. அப்படியா? ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, தெரப்பி போயிட்டு. இது வந்து கொழுப்பு சக்தி தான். என்ன கேன்சரை பற்றி கவலைப்பட வேண்டாம். குணமாக்கி கரைச்சி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. இந்தா ஜெயிச்சு தரேன், பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னப்பா வேணும்? பேரனுக்கு 8 மாதம் ஆகுது. காட்டில் வந்து பிறந்து 8 மாதம் ஆகுதா? கொஞ்சம் கண்ணை மூடு, நான் பார்க்கட்டும். நல்ல என்னையை மட்டும் நினச்சி மூடு. மூணே கால வயதில் இயற்கையாகவே அந்த தசை ஓட்டையை நிறைத்து விடும். அறுவை சிகிச்சை தேவையில்லை, உயிர் கணவெலாம் காப்பாற்றித்தரேன். கால் வந்துட்டு வா. தொழிலே இல்லாமல் அடுத்த பேச்சு. அதுக்கு இப்போ என் உத்தரவு இல்லை. தொழிலை பற்றி பௌர்ணமிக்கு வந்து கேடு. இந்த மகாராஜா இந்த கனியை உன் பிள்ளைக்கு கொடு, வெற்றி ஆயிரும். போ, நல்லா இருங்க, ஆனந்தமாக இருங்க, சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடாதுங்கப்பா. உட்காருங்க. கருப்பசாமி, நகை எனக்கு செய்ய தெரியும், ஆள் இல்லை. கடை விரிப்பார் உண்டு, கை கொள்வார் இல்லை. ஒரே சைடாக ஏய், யாரை ஏமாத்துற? மனசை சாமிகிட்ட கொடுக்கல, சும்மா குனிஞ்சு இருந்துச்சு அவனை கூப்பிட்டுருவோம். நான் சாமி, என் பொண்டாட்டி எதையாவது சொல்லி என் குடும்பத்தை குழப்பிடாம அவன் மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்காங்க அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே ஓடுது. உண்மையா இல்லையா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. இப்படி பொண்டாட்டிக்கு பயந்தான் எப்படி வாழ முடியும்? வாடா. 4.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வை இருக்க முதலெல்லாம் இருந்தடித்து பறந்து போகுங்கிறது மாதிரி உன் கைவிட்டு போயிடுது. உண்மையா? இதில் கூட இருக்கிறவங்களே உன்னைய பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் பக்கம் மக்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதே தொழிலில் கொஞ்சம் புரோக்கிங் மாதிரி கொஞ்சம் பேசி நடத்திக்கிட்டு இருந்தேன். அது கூட இப்போ கட் ஆகிடுது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. அப்படியா? 20 கொடுத்தா போதுமா? சரி, ஓகே. இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா ஒரு இடத்துல கிடைக்கும். அது மூலமாக தொழிலை வழிப்பறிக்கு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். பிழைச்சிக்கா, நல்லா இரு. பங்குனி இருந்து தொழில் தொடங்கும், ஐஸ்வர்யமாக இரு. கர்மசாமிக்கு மதுரை மாநகர் இஸ்லாமிய பெண்ணடியாள். இஸ்லாமிய பெண்ணடியாள்